சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகையில் அவர்களது உருவச்சிலைகள் நிறுவப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தொழில்முறை படிப்புகளில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மூலம் 40,168 மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக தமிழக அரசு தகவல். உலகின் பல நாடுகளில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்டவற்றுக்கு அமெரிக்கா அளித்து வந்த நிதியுதவியை நிறுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆணை. சென்னையை அடுத்த கோவளம் கடற்கரையில் ஒரே நாளில் 20க்கும் மேற்பட்ட ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இறந்த நிலையில் ஒதுங்கியதால் அதிர்ச்சி. திடீர் நெஞ்சுவலி காரணமாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. கோமியம் குறித்த ஐஐடி இயக்குனர் காமகோடியின் கருத்து பொது சுகாதாரத்துக்கு எதிரானது. சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கம் விமர்சனம். அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த புகாரில் இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே கைது. தேசிய வாக்காளர் நாளையொட்டி திருவள்ளூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் புதுப்பட்டு கிராமத்தில் அனுமதியின்றி செங்கல் சூளைக்கு மண் அள்ளிய 3 பேர் கைது. ஐந்து நாள் மட்டைப்பந்து போட்டியில் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார் பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் நோமன் அலி.